இந்தியாவின் நம்பர் 1 மசாலா பிராண்ட் ஆச்சி மசாலா வழங்கும் மணிச் செய்திகள். இணைந்து வழங்குபவர்கள் அரசன் சோப். ரொம்ப ரொம்ப நல்ல சோப். சென்னைக்கு அழைத்து வரப்படும் ராம்குமாரை நாளை நீதிமன்றத்தில் நேர்நிறுத்த காவல்துறை முடிவு. திருவில்லிபுத்தூர் அருகே கயிறு தயாரிக்கும் ஆலையில் ஏற்பட்ட தீ விபத்தில் 2 கோடி ரூபாய் மதிப்புள்ள பொருட்கள் எரிந்து நாசம். நடிகர் சங்க துணைத் தலைவர் பதவியிலிருந்து விலகப் போவதாக சட்டப்பேரவை உறுப்பினர் கருணாஸ் தகவல். விஷ்ணுபிரியா வழக்கிலும் விரைந்து செயல்பட்டு குற்றவாளியை கண்டுபிடிக்குமாறு காவல்துறைக்கு வைகோ வலியுறுத்தல். ராமநாதபுரம் மாவட்டத்தில் ஏரிகளை தூர்வாரும் பணியில் மோசடி நடப்பதாக விவசாயிகள் குற்றச்சாட்டு. அமர்நாத் செல்லும் பக்தர்கள் மீது தீவிரவாதிகள் தாக்குதல் நடத்த திட்டம், பாதுகாப்பை பலப்படுத்தியது நடுவண் அரசு. சுவிஸ் வங்கியில் பணம் வைத்திருக்கும் நாடுகளின் பட்டியலில் 75வது இடத்துக்கு சென்றது இந்தியா. தொழிற்சங்கங்களின் போராட்ட அறிவிப்பால் அரசு ஊழியர்களின் அடிப்படை ஊதியத்தை 20,000 ரூபாயாக உயர்த்த நடுவண் அரசு முடிவு. டாக்காவில் நிகழ்ந்த குண்டுவெடிப்பில் பாகிஸ்தான் உளவுத்துறைக்கு தொடர்பு இருப்பதாக வங்கதேச அரசு புகார். தொடர் தோல்விகள் வந்தாலும் இலங்கை அணித்தலைவர் பதவியிலிருந்து விலகப் போவதில்லை என மேத்யூஸ் உறுதி. இந்தியாவின் நம்பர் 1 மசாலா பிராண்ட் ஆச்சி மசாலா வழங்கிய மணிச் செய்திகள். இணைந்து வழங்கியவர்கள் அரசன் சோப். ரொம்ப ரொம்ப நல்ல சோப்.